கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். ஒரு மனைவி கணவனை சந்தேகப்படுறாங்க, உடனே நிமிர்ந்துடணும். ஏன் சொல்லணும் பொண்டாட்டிக்கிட்டு, அவ்வளோ பெரிய பயில்வானா நான், அவ்வளோ விருதீர சூரனா நான், நீ அப்போ அப்பேற்பட்ட ஆம்பளை கட்டி நிற்கிற மித்தியா. நம்ம பாட்டு பாடுறது, சந்தேக கோடு அது சந்தோஷ கேடு. அதெல்லாம் பாடு. தன்னைத்தானே நம்பாதது சந்தேகம். யார் நம்பாதது? ஏன்டி நீ அழகாக இல்லைன்னா அது உன் பொறுப்பு. அதுக்காக நான் உன்னை பார்க்காம இருப்பேனா? 10 பார்த்தாலும் உன்னை பார்க்குறேன் தானே, 100 பார்த்தாலும் உன்னை சொல்லாதீங்க. நான் என்ன சொல்லணும்னு உங்களுக்கு தெரியும். அப்படி தானே? சிரிக்காதீங்க, சிரிச்சா கண்டுபிடிச்சிருவாங்க. ஐயோ சிரிக்காதீங்க கண்டுபிடிச்சிருவாங்கன்ற நான் உங்களுக்கு புரியவே இல்லை பாருங்க. சரி, இதுக்கு என்ன ஆளுங்க வச்சு சிரிக்க வைக்கிறான்னு வானுங்க. மனைவி சந்தேகப்பட்ட என்ன பண்ணா செம்ம. யார் ஒன்றா பொண்டாட்டி மேலே புருஷன் சந்தேகப்படுறான்னு வச்சுங்க, அப்படி செம்ம தெம்பா இருக்கணும். ஏன் உலக அழகி நான், ஏன் தம்பி உனக்கு வேலைக்கு ஆகலைன்னா அது உன் பிரச்சனை, அப்படி தானே? பொம்பளையாக சந்தேகப்பட்ட ஆம்பளையோ, ஆம்பளையை சந்தேகப்பட்ட பொம்பளையோ அது பிரச்சனை கிடையாது. ஆம்பளை சந்தேகப்பட்டால் பொம்பளை நிமிந்துக்கணும், பொம்பளை சந்தேகப்பட்டா ஏன் நீங்கள் விசேஷமாக இருக்கிறீங்க, அது உங்கள் பக்கத்தில் இருக்கவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க, அவ்வளோதான். நீங்கள் என்ன நினச்சிங்கன்னா யார் யார்கிட்டே போகிறத கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு நினச்சிக்கிறீங்க. அது கிடையாது. நான் 1000 பேராண்ட போவேன், ஆனாலும் உனக்கு மனைவி. நான் 1000 பேராண்ட போவேன், கணவன். அப்படி தானே? உன் பிரச்சனை என்ன? உனக்கு தேவையானது போது நான் என்ன பண்ணேன்? வெளியே போகாமல் ஒரு ஆண் இருக்க முடியுமா? வேலை செய்யாமல் ஒரு ஆண் இருக்க முடியுமா? 4 பேராண்ட பேசாமல் இருக்க முடியுமா? இங்கெல்லாம் வச்சுக்காதவன் உன்னை மட்டும் வச்சுப்பானே. சும்மா பேச்சு. அவ்வளோ தூரம் தாராளமாக யார் இருப்பாங்க உன்னை விட? அப்போ நீ தாராளமாக இல்லை, அதான் உன் பிரச்சனை. அப்போ சந்தேகப்படுற பொண்டாட்டிக்கிட்ட தான் பிரச்சனை. அதேமாதிரி சந்தேகப்படுறான் ஒரு ஆம்பளை, அப்பவும் பிரச்சனை யார்கிட்ட? சந்தேகப்படுற ஆம்பளை கிட்ட தான். அப்பா கொஞ்சாமல் அமைச்சிருப்பாரா பொண்ணை? கொஞ்சாமல் தூக்காமல் கில்லாமல் எதனா பண்ணாமல் அமைச்சிருப்பாரா? அப்படி ப்ரெஷ்ஷாக வச்சுருப்பாரா? அப்பா கொஞ்சிருப்பாரா? கொஞ்சிட மாட்டாரா? பெண் குழந்தைங்கள செக்ஸுவலாக கிடையாது, தூக்கியிருப்பார், கொஞ்சிருப்பார், பாசமாக. அவர் காட்டாத பாசத்தை நீ காட்டுருவியா? அவங்க பொண்ணுக்கு சின்னதாக கீரல்னா கூட அப்பாவுக்கு வலிக்கும், அந்த வலி உனக்கு வருமா? சாத்தியமா உனக்கு? அவ்வளோ நெருக்கமானவனா நீ? அவள் சீதை சொல்லிக்கிறா என்னான்ட்டு, டேய் ராமா, டேய் ராமா, சின்ன பையன் இல்லை, டேய் ராமா. உங்களுக்கு வந்து கலாச்சாரம் பட்டிமன்றத்தில் அப்படி சொல்ல மாட்டாங்க. இதே அண்ணன் தம்பிக்கிட்ட சொல்லாதடா, தலையை வெட்டிட்டு வேறு யாருக்குன்னா கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. என்னான்ட்டு என்னை விட்டுட்டு போகிறேன்றத யார்கிட்ட சொல்லக்கூடாதான்? என் அண்ணன் தம்பிக்கிட்ட சொல்லாத. என்ன பண்ணுவாங்க உன்னை? போயும் பொட்டைக்கு கொட்டுமே களம் வேணா தருதலைன்ட்டு என்ன பண்ணுவாங்க? என்ன வேறு ஆம்பளைக்கு ஏற்பாடு பண்ணுறோன்னு வெளியே போய் சொல்லாது. எங்கள் அப்பா அவன்கிட்ட சொல்லாதரா, தூக்கு போட்டுன்னு அவர் சேர்த்துருவார். போயும் பொட்டையை குத்துட்டுமேன்ட்டு ஒருத்தன் உன்னை வெட்டுருவான், இன்னொருத்தன் அவனை வெட்டிப்பான். என் பொண்ணு வாழ்க்கையை மோசம் பண்ணிட்டேனே, ஆம்பளேன்னு நினச்சி கூத்துட்டேன், விட்டு பாதியிலே போகிறானே அப்படின்னு கஷ்டப்படுவானா. சீத்தையக்கா சொல்லிடுறாங்க, அதை விட நீ ரொம்ப கிரேட்டா, புருஷனை வந்து பொண்டாட்டியா இருந்து ஏசிச்சிருவேன். அம்மா கொடுக்காத அம்பை குத்துற முடியுமா ஒரு பொண்டாட்டியால்? அம்மா வாண்ட உரியலையா நான்? இல்லை அப்படியே மூக்கெல்லாம் கழட்டி அடி தள்ளி, இன்னும் ஜிப்பு ஒன்று வச்சு திறந்து அந்த பாச்சாவை எடுத்து அப்படி வாயில் வச்சு நொந்தனால இல்லை முளைக்காம்புல சுழிச்சு தானே வந்துக்கிறேன் நான். அதை விட என் பொண்டாட்டி காமிச்சிருவாளா எனக்கு? அப்படியே பீப்பு எழுவேன் மடியிலேயே, அப்படியே உச்சா விடுவேன். அது தாங்கி என்ன பண்ண என்ன? இதை விட ஒரு பொம்பளுக்கு தான் எனக்கு. சிங்கப்பூச்ச சமூகத்தில் என்ன பண்ணி வச்சுக்கிறீங்க? செம்மனா சந்தேகம் பண்ணு போவா என்ன? தேவை இருந்தால் போய் தானே ஆவாங்க. கட்டை சொரிங்கன்னா என்ன பண்ணுவேன்? டாயெல்லாம் விற்கித, வைப்ரேட்டெல்லாம் வந்துச்சு. இன்னுமாடா உனக்கு அறிவு இல்லாமல் இருக்கும்? நான்சென்ஸ் இல்லை, இன்னும் அறிவு இல்லாமல் இருக்கும். சந்தேகப்படுற சனினே இல்லை? இதுனா சந்தேகப்படுறதுக்குன்னா அது ஆமான்னு சொல்லி என்ன பண்ணுவான்? இல்லை ஆமான்னு சொல்லி என்ன பண்ணுவா? சும்மா பொய் சொல்லுங்கிறானுங்க. இது ஏமாத்துறதுக்கான தந்திரம், இயலாமையின் இன்னொரு பக்கம். அது அதெல்லாம் பொய் சொல்லுங்கிறானுங்க. அப்படிலாம் கிடையாது. ஒரு நல்ல ஆணுக்கு அம்மா விட ஒரு விசேஷமான பொம்பளை உண்டா?
ஆத்தாவும் சேலை அந்த ஆகாயத்தை போல அத்துல மீன் பிடிக்க அப்பனுக்கு தலை தோவட்ட பார்த்தாலே சேத்தனைக்க தோணும் நான் செத்தாலும் அந்த புடவை போத்திக்கணுன்றான். அந்த வாசம் வருமா? அப்புறம் என்ன பொண்டாட்டி மயிர் சொம்மண்ணா நீ ஒரு பொம்பளை கூட வாழ்ந்துங்கிற மாதிரி தப்பாக நினச்சிக்கிற. நீனா விரலத்து போய் சொருவு தான் ஒரு வேலையை வச்சுக்கிற. பீரோவா அது மசல் அங்கேயே வச்சுட்டு வச்சு பூட்டு வந்துடுவேன். என்ன சொறி பூட்டு வந்துருந்தா சொல்லு, நான் சொறி பூட்டுக்கிறேன், வேறு யாரும் என்ன பண்ண முடியாது. சொம்மண்ணா பொய். சந்தேகப்படுறாங்கன்னா சந்தோஷப்படணும். உடனே சிரியணும் கல கல கலன்னு சிரி கல 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 வேணாச்சு. சந்தேகப்படுறது எதுக்கே? எல்லாம் உசுங்களாயிட்டுக்கிறீங்க, அதான் உங்கள் பிரச்சனை. ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் என்ன பிரச்சனையா? அவசரம். பொட்டைங்களுக்கும் இந்த 9ங்களுக்கும் பொம்பளை ரூபத்தில் 9 இருக்கும். அது பொம்பளை, இது 9 இது பொம்பளையாக தான் என்ன சந்தேகப்படுவாளா? என்ன நான் உனக்கு போதுன்னு இருக்க மாட்டாளா அவா? இல்லை என்ன தாண்டி உன்னால் போனால் விசேஷமான ஆம்பளை கட்டிங்கிறேன்னு நினைக்கணும். எப்பேற்பட்ட வீராதி வீரன் சூராதி சூரன் இல்லை, பக்க ஆம்பளை கல்யாணம் பண்ணுகிறேன் அப்படித்தானே? உன்னொன்று திரும்பி பார்க்குறான்னா எப்பேற்பட்ட இல்லை அவன்? அப்போ நீங்கள் தானே இன்னும் சந்தேகப்பட்டோன்னா ஆம்பளைக்கு பிரச்சனை தான், சந்தேகம் தான் படுவான். பொம்பளைக்கும் பிரச்சனை என்ன? அதான் சந்தேகம் தான் படுவான். ஏன்? அழகாகிறா, நேர்த்தியாக பேசுகிறா, ஸ்டைலாக இருக்கிறா, அவளை கூட இவனால் ஈடு கொடுக்க முடியல. பிரச்சனை எங்கே? பிரச்சனை எங்கே? ஈடு கொடுக்க முடியாது தான். அதனால் பொம்பளை சந்தேகப்படுற ஆம்பளை சந்தேகப்படுறா டேமேஜ் பீஸுங்க ரெண்டும். நான் என்ன கேட்டால் சந்தேகப்படுறாங்கன்னா பாதிக்கலாம் கூடாது, சந்தோஷப்படணும். இன்னும் கொஞ்சம் சந்தேகப்படு. நான் ஒரு ஆண் விபச்சாரி, நீ என்ன பண்ண போகிற சொல்லணும். என்ன பிரச்சனை? தைரியம் இல்லை. பொம்பளைங்களுக்கு இன்னும் மோசம், வேலை செய்யலை, வெட்டி செய்யலை, அவனை நம்பி வாழ்ந்துங்கிறான். அதனால் என்ன பண்ணுங்கிறான்? நீ ஒன்றுங்க ஏமாற்றிங்கிறாங்க. படிக்கிறவர்கிட்ட வேலை செய்கிறவர்கிட்ட பேசுவானுங்களா? ஃபாரினில் இது நடக்குமா? என் ஃபோனை நீ பார்க்காதனா பார்க்கக்கூடாது தான். இந்த ஊரில் அது சாத்தியமா? பார்க்காம இருப்பானா? ஏன்? பணம் கட்டுறவனே அவன் தான் பேரலல் பண்ணி வச்சுருப்பான் ஃபோனை. பிரிண்ட் அவுட்டே வந்துடும், எங்கெங்கெல்லாம் ஃபோனு கால் போச்சு, எந்தெந்த நிமிஷம் பேசுனாங்கன்னு. ஒரே ஆளுக்கு ஏன் டெய்லி இவ்வளோ கால் போச்சுன்னு அவரை கண்டுபிடிச்சி சொல்லுவான். இதுக்கு டிடெக்டிவ் வைக்கிறவங்களாங்கிறான். பொண்டாட்டிக்கு டிடெக்டிவ் வச்சு, அதேமாதிரி புருஷனுங்களுக்கும் டிடெக்டிவ் வைக்கிறவங்களாம் இருக்கிறா. இதில் யாரும் சகித்த ஒரு ஆண் பொம்பளைலாம் சலித்தவர்களே இல்லை. வாழ்க்கையே சீராக போகிறதுக்கு காரணம் என்ன? சந்தேகப்பட்டு சீரழமாயிட்டு. உன் நிம்மதியை எழுக்கணுன்னா எதை வேணா என்ன பண்ண? சந்தேகப்படு. சோறு தூண மாட்டேன், தூக்கம் வராது, உன்னால் நிம்மதியாக இருக்க முடியாது, பொண்டு பத்து நிற்ப, அதே யோசனையாக இருக்கும். என்ன பண்ணிட்டானோ தெரியலையே இவனே யோசிச்சு நிற்ப, பைத்தியம் கூட பிடிச்சிரும். ஒரு கொரியன் படம்ல அப்படித்தான். ஒரு உலக அழகி ஒத்தி வீட்டுக்கு வந்து போயிடுவான். அவன் மாட்டு வண்டியில் எடுத்து போய் கிராமத்தில் விற்றுட்டு வர்றவன். அந்த பாத்ரூமில் வந்து அவன் குளிக்கும் போது அவள் பார்த்துட்டா, இவள் பார்த்துட்டா. உடனே இவ்வளோ கற்பனை பண்ணிப்பான், அவனை வச்சுன மாதிரியும் போன மாதிரியாகும். அம்மா சைக்காட்ரிஸ்ட்கிட்ட போய் அது ஒரு பெரிய கதையாக போகும். சந்தேகப்படி நிம்மதி இல்லாமல் பைத்தியம் முடிச்சு திரி. அப்புறமா என்ன ஆவ? வாழ்க்கை முழுசான் இது ஒரு வேலையை வச்சுன்னு தெரிஞ்சு நிற்பேன். அவன் எங்கே போகிறான் வரான், இதே தான் உன் நோக்கமாக இருக்கும். பெரும்பகுதி படிக்காத புரியாத வாழ தெரியாத நாய்களுக்கு இதான் வேலையாக இருக்கும். அடுத்த நாய் மோந்து பார்த்து நேர்கிறது, புருஷ நாயை பார்க்கறது, பொண்டாட்டி நாயை பார்க்கறதே வேலையாக இருக்கும். செய்கிறதுக்கு வேலை நிறைய இருக்குது, செய்கிறதுக்கு வாழ்க்கையில் வேலை நிறைய இருக்குது. வந்துட்ட கொண்டாட்டமாக இருக்கணும். நல்லா சட்டை போடு, நல்லா வேஷ்டி கட்டிக்கோ, இல்லை நல்லா உன் முகத்தை நல்லா அலங்காரம் பண்ணிக்கோ, நல்லா சாப்பிடு, நல்லா கொண்டாட்டமாக இரு, ஏன் உடல் உருவும் நல்லா வச்சுக்கோ. என்ன பிரச்சனை உனக்கு? எப்பேற்பட்ட பெரிய அப்படியே அப்பா டக்கறதா கூட எல்லாருக்கும் போதுமானவங்களா என்ன? இந்த உலகத்திலே உன்னை விட சிறந்தவங்க இல்லைன்னு நீ நம்பலாம். ஆனால் உன் பொண்டாட்டி நம்பணும் இல்லை உன் புருஷன் நம்பணுன்றது சாத்தியமே கிடையாது. பொண்டாட்டி நம்ப முடியுமா என்ன? முடியுமா என்ன? பிரச்சனை எங்கே? அந்த மாதிரிலாம் நீங்கள் சந்தேகப்படுறது தான் செத்து போங்க. நிறைய பேர் அப்படித்தான். உச்சி வகுந்தெடுத்தோ பெச்சி பூ வச்சலி பச்சை மர பக்கத்தில் மேயுதுன்னு சொன்னதில் நியாயம் என்ன கண்ணாதா? ஓ ஆரீரோ பாட்டு கேட்டுக்கிறீங்களா? ஆல்மா என்றா குளத்தில் போய் சாக வேண்டியது தான் சனியை. ஆம்பளையாக இருந்தாலும் பொம்பளையாக இருந்தாலும் தற்கொலை பண்ணோன்னா இது ஒரு ஐடியா எடுத்துன்னு போங்க. கட்சி அங்கே போய் நிற்பீங்க, வாழ்க்கையை சின்ன பின்னமாக ஆக்கிங்க, நிம்மதியை கெடுத்துருங்க, குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் ஆயிடுங்க, நல்லா இருப்பீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி சொல்ல வேண்டியது தான். இப்போ சந்தேகப்படுற ஆம்பளையாக இருந்தாலும் சந்தேகப்படுற பொம்பளையாக இருந்தாலும் இந்த வீடியோவை பார்க்காதீங்க.
குழந்தைங்கோ பொம்பளைங்கோ எல்லாம் பார்க்காதீங்கன்னுவாங்கல்ல, அது மாதிரி இந்த வீடியோ என்ன பண்ணாதீங்க. பார்த்தா எஜுகேட் ஆகிட்டு நிம்மதியாக ஆகிடுவீங்க. இது கூட காரி துப்ப முடியும்னு நினைக்கிறீங்க சானியே. உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சுக்கோங்க. ஹாப்பி லைஃப் கோர்ஸ். நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். ஃபேமிலியாக டிவியில் போட்டு என்ன பண்ணலாம், எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம், நீங்கள் அதை பார்க்கலாம். வாய்ப்பு இருக்கு, பயன்படுத்திக்கப்பா. இறைவை உணர்வோம், இன்பத்தில் கிடைப்போம். குருசில யோகிய நாடு, உன்னை நீ கொண்டாடு. கொண்டாட்டம் உனது பிறப்புரிமை. மனம் மறப்போம், மனிதம் வளர்ப்போம். நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.